the show watching BC Bar watching Mr. For the welcome back to my channel. So நம்ம பாலையா காரு நடிச்சிருக்கோம் அகண்டா 2 படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்க்கணும் ஆசைப்படுற ஆட்கள் பார்ட் 1 பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக கனெக்ட் கிடைக்கும். அந்த இமோஷனல் கனெக்ட் சொல்கிறேன், பயங்கரமான ட்விஸ்ட்டு அதை பார்த்தா தான் இது புரியும் அப்படின்லாம் கிடையாது, ஈஸியாக புரிஞ்சிடும். பட் அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் கனெக்ட், யார் இந்த பொண்ணு, யார் இந்த அம்மா, ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக பெட்டராக கனெக்ட் ஆகும். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் பாலையா காரு படம் பார்க்க போகும்போதே நான் ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்பேன். அதாவது வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக தான் இருக்கும், ஆளுங்க பவுன்ஸ் ஆவாங்க, வண்டியெல்லாம் அப்படி திருகும், என்னமோ ஆகும்ல. அண்ட் ஆல்சோ ஹேவிங் செட் தட் இது வந்து போயாப்பட்டி ஸ்ரீனு காரு அண்ட் நம்ம பாலையா காருவோட ஒரு காம்பினேஷனில் வந்து அகண்டா படத்தோட சீக்வல் அப்படின்னு தெரிஞ்சு, ஆல்சோ அகண்டா கேரக்டருங்கிறது வந்து லார்ட் சிவாவோட சோசன் ஒன் மாதிரி. ஸோ அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ்லாம் இருக்கும்னு தெரிஞ்சு, ஓகே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் த டாப் தான் இருக்குங்கிற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்து தான் போனது. அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் பாலையா காரு படம். அப்படி இருந்தால் தான் அது பாலையா காரு படம், இல்லைனா அது இல்லை. அப்படி அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாருங்கிறது தான் பார்க்கணுமே தவிர அது ஏன் வரலன்னா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அது ஏன் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கவே கூடாது, அது வந்து தெய்வ குத்தமாகி போயிடும். ஸோ நெவர்தலெஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ், நிறைய விஷயங்கள், நிறைய சம்பவங்கள். அவர் ஆளை தலைகீழ பிடிச்சி அப்படி ஆரத்தி எடுக்கிறது, அப்புறம் அந்த சூளத்தை நேராக குத்தாமல் அப்படி பின்னாடி வீசி கல் அடிச்சு வந்து குத்துறது, ஹெலிகாப்டரோட அந்த இதை பிளேட்ஸை வந்து அப்படியே சூளத்தால் பிடிச்சி சுற்றுறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணுவாப்புல மனுஷன். அதெல்லாம் ஃபுல் மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு, பாலையா காரு எலிமெண்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நோ லாஜிக் ஒன்லி மேஜிக்ங்கிற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா செம்மையாக அந்த படம் என்ஜாய் பண்ணலாம் சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் அதுவும் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்னமோ நடக்குது, அப்படியே போகுது, சுத்தமாக ஒரு மாதிரி கனெக்டே கிடைக்க மாட்டேங்குது. ஐ வாஸ் லைக் ஐயோ சொதப்பிட்டாங்க. பிகாஸ் அகண்டா 1 எனக்கு பர்சனலாக பிடிச்சிது, சரிங்களா, எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு படம். ஸோ பயங்கரமான எதிர்பார்ப்பில் தான் போனேன், நல்லா ஒரு மாதிரி போகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு டோட்டலாக டிசப்பாயிண்டிங் ஆச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து ஒரு மாதிரி பில்டப் பண்ணி அப்படியே எங்கள் அப்பா மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இன்டர்வல் பிளாக் டெஃபினட்டாக செம்மையாக இருந்துச்சு. அப்படி இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படி மாதிரி போனேன். பட் நெவர்தலெஸ் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஐயோ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஓப்பனாக சொல்லிடுறேன், எனக்கு பர்சனலாக செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க, சரிங்களா, எனக்கு பிடிச்சிருச்சு. கமர்ஷியலாக எந்த வித, நான் சொன்ன மாதிரி நோ லாஜிக் ஒன்லி மேஜிக் அப்படி மாதிரி அப்படி பார்த்தா அண்ட் ஆல்சோ சில இமோஷன்ஸும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மாவுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பயங்கர இமோஷனலான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இன்னொருத்தர் யாருன்னு சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும், நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் அந்த அம்மா கேரக்டருக்கும் இன்னொருத்தருக்கும் பயங்கர அழகான ஒரு கான்வர்சேஷன் அதாகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பாலையா கார் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் வந்து அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஏங்கி போய் உட்கார சுச்சுவேஷன், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இமோஷனலாக பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்துட்டு டமால் டுமில் இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு திடீர்னு எலக்ட்ரிக்கல் மேன் மாதிரி எல்லாம் வந்துருவாங்க. அவன் வந்து அப்படியே அவரை லாக் பண்ணி வைக்கும்போது திடீர்னு கடைசியில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு நடக்கும். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவளோட வேற லெவலில் இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு தாண்டவம் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா போச்சு. தமன்னா பிஜிஎம் வேறு அது ஏற்ற மாதிரி அடிச்சு தூக்குது, வேறு லெவல் சம்பவம் பண்ணுறாரு. ஆப்வியஸ்லி சில இடத்துல லவுடு தான், அது வந்துட்டு அகேன் கேரக்டரிஸ்டிக் எலிமெண்ட் ஆஃப் பாலையா காரு ஃபிலிம். அண்ட் பாலையா காரு அண்ட் தமன்னா சேர்ந்தா இப்படி தான் கொஞ்சம் லவுடாக தான் இருக்கும் மியூசிக். அது வந்து அதான் சொல்கிறேன், நான் எல்லாம் சில விஷயங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போகிறது. ஸோ இட் வாஸ் நாட் அ சர்ப்ரைஸ் ஃபார் மீ. பட் நெவர்தலெஸ் தமன்னா மியூசிக் வாஸ் அமேசிங், வேறு லெவல் பண்ணிட்டாப்ல. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு உண்மையிலே வந்துட்டு அப்பா ஓகேடா நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பினதுக்கு செகண்ட் ஹாஃப் கைண்ட் ஆஃப் மேட் அப் அண்ட் வாஸ் லைக் ஓகே நைஸ், ஒரு நீட்டான வாட்ச்பாங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன், சரிங்களா. பட் நெவர்தலெஸ் ஐ ஹாவ் மை இஷ்யூஸ் வித் திஸ் ஃபிலிம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பயங்கரமான ஃப்ளாஸ் ஆர் மேபி பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுன விஷயங்கள். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, வில்லன்ஸ் வீக்குங்க. அந்த 2 வில்லங்க என்ன கனெக்டே ஆகலை, சுத்தமாக ஸ்ட்ராங்காக இல்லை, பயங்கரமாக தான் பேசுகிறாங்க. 3 வில்லன்ஸ் இன்ஃபேக்ட் வந்துட்டு அதில் ஒரு வில்லன் கடைசியில் திரும்பிடுவார் வேறு. பட் நெவர்தலெஸ் அந்த மீதி 2 வில்லன் என்னமோ சைனா மிலிட்ரின்றாரு இப்படின்றாரு அப்படின்றாரு, சுத்தமாக கனெக்ட் ஆகலை, ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஆதி பிரதர் டு அன் எக்ஸ்டென்ட் வாஸ் கன்வின்சிங். அவர் மட்டும்தான் கொஞ்சம் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வில்லன்பாங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு வந்துட்டு மேனேஜ் பண்ணார். பட் அவரோட ரோல் நல்லாவே இருந்துச்சு. ஹீ ஹேஸ் பெர்ஃபார்ம்ட் வெல், எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் அவரோட ரோல். மற்ற வில்லன்ஸ் வேறு வெரி வீக். ஸோ வில்லன்ஸ் வேறு வெரி பிக் லெட் டவுன். அகண்டா மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு எதிர்க்கிற வில்லன்ஸ் வேறு வெரி வீக். ஸோ
that was a huge letdown for me. Secondly வந்துட்டு நான் அந்த மகா கும்பமேளாவோட தான் வந்துட்டு கோர் எலிமெண்ட் நான் ட்ரெயிலரில் பார்க்கும்போது அதுதான் கோர் எலிமெண்ட் மாதிரி காட்டினாங்க. ஸோ அது ஏதோ பயங்கரமாக நடக்கும் போல். ஐ தாட் ஒரு பயங்கரமான சங்க் ஆஃப் த படமே அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் எடுத்துக்கும். அந்த மாதிரி பீப்புளெலாம் காட்டுவாங்க, அப்படி போகும் இப்படி போகும் சொல்லிட்டு ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே வேறு லெவலில் பில்டப் ஆகி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்னு பார்த்தா ஒரு 5-10 நிமிஷத்தில் சே அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. I was like வாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னமோ காட்டுறாங்க, சில இமோஷன்ஸ்லாம் காட்டுறாங்க, ஒன்றுமே கனெக்ட் ஆகலை. பட் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த ஃபில்ம். அது வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸோட எக்ஸிக்யூஷன் வாஸ் வெரி வீக் அக்கார்டிங் டு மீ. எனக்கு அது சுத்தமாக கனெக்ட் ஆகலை. விஷுவல்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் இன்னும் கொஞ்சம் கடுப்பாச்சடி. இவ்வளோ பயங்கரமான விஷயம்ஸ்லாம் கிடச்சி ஏதோ சின்ன பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த க்ரௌடில் எடுக்க முடியலனா கூட ஏதோ சீட் பண்ணி வச்சு எடுத்துருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் பெட்டராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது கோரோட படத்தோட கோராக இருக்கிறதுனால வந்துட்டு டெஃபினெட்லி ஐ ஃபெல்ட் லெட் டவுன். ஸோ அந்த கும்பமேளா சீக்வன்ஸ் வாஸ் விஷுவலி பியூட்டிஃபுல், பட் சீக்வன்ஸ் as a whole was a mess up for me personally. மூணாவது பர்ஃபார்மன்ஸ். பாலையா கார் ஒருத்தர் தான் நம்ம ஆப்வியஸ்லி அகண்டா கேரக்டர் மனசை விட்டு இறங்கி அந்த ஸ்ட்ராங்காக பேசி அப்படி இப்படின்னு போகிறாப்புல ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறாரு. அவர் பிரிச்சு இருக்கார். எனக்கு அவரோட ரோல் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சரியா, மற்றபடி யாருமே எனக்கு பெருசாக கன்வின்ஸ் ஆகல. டு அன் எக்ஸ்டென்ட் நான் சொன்ன மாதிரி ஆதி ப்ரோ வாஸ் கன்வின்சிங். அந்த மனுஷன் அதுவும் திடீர்னு ஏதோ கை இப்படி மாட்டேன் எப்படி உள்ட்டா தலைகீழ நிற்பார், எப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணாப்புல. ஸோ அது ஒரு மாதிரி அந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அது பாலையா காருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவர் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி கன்வின்சிங் ஆச்சு. அம்மா கேரக்டர் அது ஃபஸ்ட்டு சீன் ஒன்று வருவாங்க, கடைசியில் ஒன்று வருவாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கொஞ்சம் மறுபடியும் ஓகே தான் இருந்துச்சு. பட் கடைசியில் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு சொல்லலாம். பட் மற்றபடி நான் சொன்ன மாதிரி வில்லன்ஸ் ஆகட்டும், ஹீரோயின்ஸ் ஆகட்டும், யாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கனெக்டே ஆக முடியல. சம்யுக்தா மேம் இஸ் அ வெரி பொட்டென்ஷியல் ஆக்டர். பட் இதில் வந்து தெரில, எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆனிமேட்டடாக இருந்தாங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் கெட்டிங் கனெக்டட் டு மீ அட் ஆல். ஒன்று இன்னொன்று அந்த பொண்ணோட கேரக்டர் ப்ளே பண்ணவங்க ஷீ இஸ் லுக்கிங் பிரிட்டி, ஆல் தஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் இவங்க ரொம்ப ஆனிமேட்டடாக இருக்காங்க. இவங்க சுத்தமாக ஆனிமேட்டடாகவே இல்லை. முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வர மாட்டேது அவ்வளோ. ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸான சீக்வன்சஸ் இஸ் கோயிங் த்ரூ, அவ்வளோ இன்டென்ஸான விஷயங்கள் அவங்க சொல்லி நடக்குது. பட் ஆனால் முகத்தில் அவ்வளோ விஷயங்கள் வந்து கன்வே ஆக மாட்டேது. மற்றபடி நான் சொன்ன மாதிரி வில்லன்ஸ் வேர் வெரி வீக். ஸோ ஐ டோன்ட் நோ, எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த சைனா மிலிட்ரி அவர் மட்டும் தான் கொஞ்சம் புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டார்ஸ். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் வாஸ் லைக் வெரி பிக் லெட் டவுன் ஃபார் மீ. ஸோ யா, தீஸ் வேர் சர்டன் திங்ஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி மூணாவது வரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ லாஜிக் ஒன்லி மேஜிக். போங்க, பாலையா கார் படம் ஒரு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக ஜாலியாக சில ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். தமிழான மியூசிக்கோட கேட்டு பயங்கரமாக இருக்கும். சில இமோஷன்ஸ் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஓவராலாக ஒரு ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் பேக்டு கமர்ஷியல் படம். சரிங்களா, கமர்ஷியல் படம் ஒரு மாதிரி இட்ஸ் அ குட் வாட்ச். பயங்கரமாலாம் கிடையாது. எனக்கு இப்போது நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆஸ்க் மீ அகண்டா 1 அகண்டா 2 கேட்டால் அகண்டா 1 தான் எனக்கு அப்படி சொல்லிக்கிறேன். ஐ செட் தட். இது இன்னொரு ரிவ்யூ ஆன் அகண்டா 2. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சு பார்த்து நிறைய குறிச்சிக்கலாம். சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.